ஸோ ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்கங்க, குரல் மாற்றம் வந்து ஒரு 2லேருந்து 3 வாரத்துலேருந்து இருக்கு டாக்டர், என்ன பண்ணணும்? ஸோ ஒருத்தருக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னா குரல் மாற்றம் வரும். அந்த குரல் மாற்றம் நீங்கள் மருந்து போட்டிங்கனாலே சரியாயிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா 2லேருந்து 3 வாரத்துக்கு மேலேயும் அந்த குரல் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும்? இது எதனால் வருதுன்னு தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ ஒருத்தருக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை வாய்ஸ் சேஞ்சோ இல்லை கரகரப்பு இருக்குது சார், அது வந்து இப்படின்னு சொல்லி தொண்டையை கிளியர் பண்ணால் சரியாகுது. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம பேசிகிட்டே இருக்கேன், வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்லை ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஓக்கல் நாடியூல் அப்படின்னு சொல்லப்படுற கண்டிஷனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ஸ்க்ரீமர்ஸ் நாடியூல்ஸ்ன்னு இருக்குது, டீச்சர்ஸ் நாடியூல்ஸ்ன்னு இருக்குது, இல்லை சிங்கர்ஸ் நாடியூல்ஸ்ன்னு இருக்குது. ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டீச்சர் ப்ரொஃபஷன்லேயோ சிங்கர்ஸ்லேயோ இல்லை கத்தி பேசுகிற பொலிட்டீஷியன்ஸோ இல்லை நிறைய பேர் வாய்ஸ் அப்யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கோ இந்த ஓக்கல் கார்டு யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேசுவாங்க. நிறைய பேசும்போது என்ன ஆகும், சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு குரல் நாணத்தில் வீக்கம் வரும். அந்த ஸ்டேஜை தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன சதை ஃபார்ம் ஆகும். இந்த சின்ன சதை இனிஷியலாகவே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா சரியாயிடுங்க. இது லேட் ப்ரெசன்டேஷனில் வரும்போது இந்த சதை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், சில பேர் பேசும்போது கூட வாய்ஸ் பிரேக் ஆகும், சரியாக பேச மாட்டாங்க, வாய்ஸ் ஃபெட்டிக் ஆகிடும், அதாவது சீக்கிரமே அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து, சார் நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்தி பேசணும், அந்த மாதிரி தான் என் ப்ரொஃபஷன். இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னால் பேசக்கூட முடியல, வாய்ஸே மாறிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இஎன்டி சர்ஜனை போய் பார்க்கணும். உங்கள் வாய்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லரிங்கோஸ்கோப்பி. வீடியோ லரிங்கோஸ்கோப்பின்னு ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பை வாய் வழியாக விட்டு உள்ள குரல் நாணம் இருக்கிற ஏரியாவை பார்ப்போம். ஸோ அது இனிஷியலாக வீக்கமாக தான் இருக்குன்னா ஒரு நல்ல நியூஸ். இது நீங்கள் வந்து மருந்துலேயே சரி பண்ணிடலாம். சில பேருக்கு இந்த சதை சின்னதாக தான் இருக்கும், எர்லி ஓக்கல் கார்டு நாடியூல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம சில ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாயிடும். சில பேருக்கு சதைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து ஃபைப்ராட்டிக் நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷனில் வரவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி தாங்க ஒரே கோல். ஸோ இப்போ நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துட்டு ஓக்கல் கார்டு நாடியூல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு 2 லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், செகண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் யார் யாருக்கு? வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, சின்ன சதையாக எர்லி ப்ரெசன்டேஷன் இருக்கிறவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வாய்ஸ் அப்யூஸை ஸ்டாப் பண்ண சொல்லணும். ரொம்ப கத்தி பேசக்கூடாது, அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணிக்கணும், காரம் எண்ணெய் இந்த அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க டி அடிக்ஷன் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு கொடுக்குற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ் நார்மல் ஆகிட்டே வரும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்பீச் தெரப்பி. இப்போ எப்படி ஃபிசியோதெரப்பியோ அந்த மாதிரி நம்ம குரலுக்கு நாணத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். அது ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட எடுக்கணும். இதுவே லேட் ப்ரெசன்டேஷன் இல்லை பெரிய நாடியூல்ஸாக இருக்குது அப்படின்னா சம்திங் கால் மைக்ரோ லரிஞ்சியல் சர்ஜரி, அதாவது குரல் நாணத்துக்கு மேலே இருக்கிற சதையை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதை பயாப்சிக்கு அனுப்புவோம். அந்த பயாப்சி நார்மல் ஓக்கல் கார்டு நாடியூல் தான் வந்துருச்சுன்னா பயாப்சி கொடுத்து ஒரு 2 வாரத்தில் ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதில் ரெக்கரன்ஸ் கொஞ்சம் காமன். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஓக்கல் கார்டு நாடியூல் வந்துருச்சுன்னா திரும்பியும் கத்தி பேச பேச இது திரும்பியும் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்குது சார், நான் இப்போ வந்து ஆப்ரேட்டும் பண்ணிக்கிட்டேன், இல்லை எனக்கு சின்ன நாடியூலாக இருக்குது, அதை நீங்கள் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி வாட்ச் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்பீச் தெரபிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் ஹைஜீன், ஓக்கல் ஹைஜீனை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் இந்த டி அடிக்ஷன்ஸ், ஆன்டாசிட்ஸ், காரமாக சாப்பிடாமது இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியங்க. உங்கள் குரல் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் இனிஷியலாகவே குரல் மாற்றம் இருக்கும் போதே ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மெடிசன்ஸோ இல்லை அதுக்கேற்ற வைத்தியத்தையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேட் ப்ரெசன்டேஷனை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்கள் குரல் நாணம் வீக்கமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஓக்கல் கார்டு நாடியூல்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய பேருக்கு வாய்ஸ் சேஞ்ச் இருக்குது, அதை கண்டுக்காமல் விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.